வணக்கம் மக்களே. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி என்ற தலைப்புல உள்ள பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இன்னைக்கு என்னங்க மாடல் பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி பொறுத்த அளவுல வட்டியை 3 விதமா கணக்கிடுவாங்க. எப்படிலாம் கேட்டீங்கன்னா, ஆண்டிற்கு ஒரு முறை, காலாண்டிற்கு ஒரு முறை, அரையாண்டிற்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டு 3 விதமா கணக்கிடுவாங்க. இன்னைக்கு பார்க்க போற இந்த வீடியோல ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டி காண்பது எப்படி, சரிங்களா? இது தொடர்பான கணக்குகள் தான் இந்த வீடியோ முழுக்கமே பார்க்க போறோம். ஃபுல்லாவே ஷார்ட்கட்ல தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் தெளிவா புரியும். சரிங்களா? சரி, இப்ப வீடியோக்குள்ள போயிடலாமா? முதல்ல ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஃபார்முலா என்னன்னு பாத்துடலாம். இப்பதான் நம்ம ஷார்ட்கட்னு சொன்னேன், அதுக்குள்ள நம்ம ஃபார்முலாக்கு போறேன்னு கேட்டீங்கன்னா, கொஸ்டின்ல ஃபார்முலாவையே கொஸ்டினா கேட்டுறாங்க. சரிங்களா? அதனால ஃபார்முலா தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கீழே ஷார்ட்கட் பாத்துக்கலாம். ஒவ்வொரு மாடல் பார்க்கையிலையும் அதுக்கான ஃபார்முலாவை ஒரு ரீகேப் போட்டுட்டு அதுக்கு அடுத்து போலாம். சரிங்களா? ஃபார்முலாக்கு தனியாவே வீடியோ போட்டிருக்கோம், இருந்தாலும் இருக்கட்டுமே. முதல்ல ஃபார்முலா பார்த்தா நம்மளுக்கு மனசுல ஆயிரும். சரி, முதல்ல ஃபார்முலா எல்லாத்தையும் ரீகேப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து கீழே கணக்குள்ள போயிடலாம். சரிங்களா? சரி, ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால், அப்படி இல்லைன்னா கொஸ்டின்ல எப்படி கேட்டுருவாங்கன்னா கூட்டு வட்டி காண்க அப்படிங்கிற மாதிரி பொதுவா கேட்டாங்க அப்படின்னா, சரிங்களா, எழுதிக்கிட்டுமா? ஒரு ஆண்டுக்கு அதாவது ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டாலோ, அப்படி இல்லைன்னா கூட்டு வட்டி காண்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா கேட்டாலோ, அதற்கு அமௌண்ட் மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, P into 1 plus R by 100 to the whole power n. சரிங்களா? இது அமௌண்ட் மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. சரிங்களா? கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும்னா மொத்த தொகையிலிருந்து பிரின்சிபல் என்னது அசலை கழிக்கணும். கூட்டு வட்டி கிடைக்கணும் என்ன பண்ணணும்? மொத்த தொகையில இருந்து அசலை கழிக்கணும். சரிங்களா? சரி, இங்க ஏ அப்படின்னா மொத்த தொகை எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? ஏன்னா மொத்த தொகை இங்கிலீஷ்ல அமௌண்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, பி அப்படின்னா பிரின்சிபல், இங்கிலீஷ்ல பிரின்சிபல் அசல்னு சொல்லுவாங்க. சரி, ஆர் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இங்கிலீஷ்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதாவது வட்டி வீதம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, இருக்கட்டும். என் அப்படின்னா இங்க என் அப்படிங்கிறது காலம், அதாவது வருடத்தை குறிக்கும். சரிங்களா? மாதம்னாலும் காலம் தான், வருடம்னாலும் காலம் தான், ஒரு நொடி நாளும் காலம் தான், ஒரு நிமிஷம் நாளும் காலம் தான். சரிங்களா? ஆனா இந்த ஃபார்முலாவை பொறுத்த அளவுல இந்த எண் எதை குறிக்கும் அப்படின்னா வருடத்தை குறிக்கும். சரிங்களா? எதை குறிக்கும்? வருடத்தை குறிக்கும், இயரை குறிக்கும். சரிங்களா? சரி, இருக்கட்டும். எல்லாம் பார்த்தாச்சா? சிஐனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சரிங்களா? சரி, இப்ப கணக்குள்ள போயிருவோமா? முதல் கணக்கு கொஞ்சம் டிஃபரெண்டான கணக்கு. கீழே இருக்கக்கூடிய அந்த கணக்கு பார்த்துட்டு வந்தா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரிங்களா? சரி, கீழே என்ன கொடுத்திருக்காங்க? The compound interest on compound interest கொடுத்துட்டாங்க. compound interestக்கான சம்மு தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. சரிங்களா? சரி, compound interest on 5000 at 12% per annum for 2 years compounded annually. சரிங்களா? எஸ், அதாவது 5000ற்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டியானது யாதுன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2022 குரூப் 2 தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? கொஸ்டின்ல என்னதெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கலாம். சரிங்களா? என்ன கொடுத்திருக்காங்க? 5000ற்கு 12% ஆண்டு வட்டியில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா 5000 அப்படிங்கிற அந்த தொகைக்கு 12% வட்டி போடுறாங்களா? சரிங்களா? ஒரு தொகைக்கு எப்பவுமே ஞாபகம், ஒரு தொகைக்கு வட்டி போட்டாங்க அப்படின்னா அந்த தொகை என்னவாகத்தான் இருக்கும்? அசலாகத்தான் இருக்கும். சரிங்களா? அப்போ இங்க அசல் என்னது? 5000 ரூபாய். சரிங்களா? அப்போ அந்த 5000ற்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் எவ்வளவு போடுறாங்க? வட்டி எவ்வளவு போடுறாங்க? 12% போடுறாங்க. சரிங்களா? சரி, இருக்கட்டும். எத்தனை ஆண்டுகளுக்கு? 2 ஆண்டுகளுக்கு. 5000ற்கு 12% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு. அப்ப என்ன கொடுத்துட்டாங்க? 2 ஆண்டுகள்னு கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்காங்க? இங்க ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடுறாங்களா? சரிங்களா? ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கூட்டு வட்டியை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. சரிங்களா? சரி, கொஸ்டின் புரிஞ்சிருச்சா? சரி, இருக்கட்டும். ஷார்ட்கட்டை தான் சால்வ் பண்ண போறோம். எப்படி? முதல்ல அமௌண்ட் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? முதல்ல என்ன பண்ண போறோம்? அமௌண்ட்டை கண்டுபிடிக்க போறோம். சரி, அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாருங்க எவ்வளவு இருக்குங்க? 12% இருக்கு. சரிங்களா? அப்ப 12% அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சுன்னா அதை 12/100 நம்ம எழுதிக்கலாமா? சரி, இருக்கட்டும். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். சரிங்களா? அப்போ 6 × 2 12. சரிங்களா? 5 2 10 0 அப்படி போட்டுக்கோங்க. 3 × 2 6 25 × 2 50. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு கடைசி என்ன கிடைச்சிருக்கு? 3/25 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு. சரிங்களா? சரி, கடைசியா இதை என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இதை இப்படி கொண்டு
வந்து நம்ம அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது சரிங்களா. இப்போ ஒரே ஒரு ஸ்டெப் இருக்கு, கடைசியா என்ன ஸ்டெப்னு கேட்டீங்கன்னா இந்த டிவைடுக்கு கீழே இருக்கக்கூடிய 25 அப்படி போட்டுக்கோங்க சரிங்களா. டிவைடு கீழே இருக்கக்கூடிய 25 அப்படி போட்டுக்கோங்க. சரி, டிவைடுக்கு மேல ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 25 கூட மேல இருக்கக்கூடிய டிவைடுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மதிப்பு 25 கூட டிவைடுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த மதிப்பை கூட்டுங்க. டிவைடு கீழே என்ன இருக்கு 25 பிளஸ் டிவைடுக்கு மேல இருக்கு 3, 25 பிளஸ் 3 28. அதை மேல போட்டுக்கோங்க சரிங்களா. வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ நம்ம சம்ம டைரக்டா சால்வ் பண்ணிட வேண்டியதான் சரிங்களா. சரி, இப்போ முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல அசலை போடணும் சரிங்களா. அசல் என்னதுங்க 5000 ரூபாய் சரிங்களா. 5000 இன்ட்டு கீழே பாருங்க இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 28/25 சொல்லிட்டு இந்த மதிப்பு போடணும் சரிங்களா. 28/25. இப்பதான் நீங்க ஒன்ன கண்டுபிடிக்கணும், சரிங்க கவனிக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 28/25 எத்தனை தடவை போடணும்னு கேட்டீங்கன்னா இயர் வருடம் எத்தனை தடவை கொடுத்துருக்காங்களோ, அதாவது எத்தனை வருடங்கள் கொடுத்துருக்காங்களோ அத்தனை முறை போடணும் சரிங்களா. இப்போ இங்க 2 வருடம்னு கொடுத்துருக்காங்க, அதனால நான் 28/25 2 தடவை போடணும் சரிங்களா. அப்போ 28/25 நான் 2 முறை போட்டேன். இதே ஒருவேளை 3 ஆண்டுகள்னு கொடுத்திருந்தா 3 தடவை போடணும் சரிங்களா. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், அமௌண்ட் மொத்த தொகை கிடைச்சிரும் சரிங்களா. சரி, சால்வ் பண்ணுவோமா. அப்போ 25 25, 2 25 50, 2 0 அப்படி போட்டுக்கலாம் சரிங்களா. 5 × 5 25, 4 5 20 0 போட்டுக்கலாம் சரிங்களா. 4 5 5, 8 5 40 சரிங்களா. அப்போ 8 × 28 × 28 6272 சரிங்களா. அப்ப அமௌண்ட் நம்மளுக்கு என்னது 6272. கடைசியா ஃபர்ஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படி மாத்திட்டு அமௌண்ட்டை கண்டுபிடிச்சுக்கோங்க. இதான் செகண்ட் ஸ்டெப். மூணாவது ஸ்டெப் என்னன்னு கேட்டீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா மொத்த தொகையிலிருந்து அசலை கழிக்கணும் சரிங்களா. அப்போ இங்க மொத்த தொகை என்னது நம்மளுக்கு 6272. அசல் என்னவாக இருக்குது 5000 சரிங்களா. அசல் என்ன 5000. அப்போ கழிச்சோம் அப்படின்னா 6272 இருந்து 5000 கழிச்சோம் அப்படின்னா 1272. அதுதான் ஆன்சர். ஆப்ஷன்ல இருக்கா, ஆப்ஷன் சி தான் சரிங்களா. The compound interest on ₹8,000 at 5% per annum for 3 years is, அதாவது கூட்டு வட்டி முறையில் 8000க்கு 3 ஆண்டுகளில் 5% வருட வட்டி வீதப்படி கிடைக்கும் வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2017 10th எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. சரி, முதல்ல क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க, கூட்டு வட்டி முறையில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ₹8000க்கு 3 ஆண்டுகளில் 5% வருட வட்டியில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த 3% 8000க்கு போடுறாங்க சரிங்களா. இந்த 8000க்கு தான் போடுறாங்க, 3% வட்டி போடுறாங்க சரிங்களா. எத்தனை ஆண்டுகளுக்கு, 3 ஆண்டுகளுக்கு சரிங்களா. அப்போ பிரின்சிபல் என்னதுங்க 8000 ரூபாய் சரிங்களா. சரி இருக்கட்டும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி எவ்வளவு போடுறாங்க 5% போடுறாங்க. மற்றும் எத்தனை ஆண்டுகளுக்கு, 3 ஆண்டுகளுக்கு சரிங்களா. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, வட்டி வீதப்படி கிடைக்கும் வட்டி எவ்வளவு, கூட்டு வட்டி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5% என்ன பண்ணணும், நம்ம சால்வ் பண்ணி கொண்டு வரணும் சரிங்களா. அப்போ 5% இருக்கத 5/100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாமா. சரி இருக்கட்டும். 4 5 5, 2 5 10 0 சரிங்களா. அப்போ 1/20 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ டிவைடுக்கு கீழே உள்ள மதிப்பு 20. அப்போ டிவைடு கீழே உள்ளத 20 அப்படியே போட்டுக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய 20 இந்த மேல இருக்கக்கூடிய டிவைடுக்கு மேல இருக்கக்கூடிய மதிப்பு கூட கூட்டணும். 20 + 1 21 சரிங்களா. அவ்வளவுதாங்க. சரி, செகண்ட் ஸ்டெப் என்னது, அமௌண்ட்டை கண்டுபிடிக்கணும். சரி, அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், அசலை போட்டுக்கணும். அசல் எவ்வளவுங்க 8000 இன்ட்டு என்னது இந்த கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த மதிப்பு 21/20. சரி, 21/20 போடணும். எத்தனை தடவை போடணும், 3 தடவை போடணும். எதற்கு, ஆண்டுகள் இங்க 3 ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள் இருக்கோ அத்தனை முறை போடணும். அப்போ 3 முறை போடணும். 3 ஆண்டுகள் என்பதனால் 3 முறை போடணும். அப்போ 21/20 இன்ட்டு 21/20 இன்ட்டு 21/20 சரிங்களா. ஒரு 0 கேன்சல் பண்ணியாச்சு, ஒரு 0 கேன்சல் பண்ணியாச்சு, ஒரு 0 கேன்சல் பண்ணியாச்சு சரிங்களா. 1 2 2 4 2 8, 1 2 2 2 4, 1 2 1 2 சரிங்களா. சரி சரி, அப்போ 21 × 21 441 சரிங்களா. சரி, 441 × 21 9261 சரிங்களா. அப்போ அமௌண்ட் நம்மளுக்கு என்னது
9261. சரி, முடிஞ்சிருச்சா? அதோட கிடையாது. என்ன கண்டுபிடிக்கணும்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். 3வது ஸ்டெப். கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? அமௌண்ட் மொத்த தொகையில இருந்து பிரின்சிபல் அசலை கழிக்கணும். அசல் எவ்வளவு? 8000 ரூபாய். சரிங்களா? அப்போ 9261 இருந்து 8000 கழிச்சிங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு என்னது? கூட்டு வட்டி. 9261 இருந்து 8000 கழிச்சோம் அப்படின்னா 1261. ஆப்ஷன்ல இருக்கா? ஆப்ஷன் டி தான் சரி. சரி, அடுத்த கணக்கு போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கணக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான கணக்கு. சரிங்களா? இதே மாடல் தான். சரி, பாத்துருவோமா? பார்த்தா உங்களுக்கு ஈஸி தாங்க, ஒண்ணுமே கிடையாது. பாத்துருவோமா? ஃபைண்ட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? ஆன் 3200 at 2.5% per annum for 2 years compounded annually. அதாவது 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. 2022 குரூப் தேர்வுல கேட்கப்பட்ட கேள்வி மற்றும் 8th நியூ புக்ல உள்ள கேள்வி. சரிங்களா? அதாவது முதல்ல என்ன கொடுத்துட்டாங்க? 3200க்கு 2.5% வட்டி போடுறாங்களா? அப்ப 3200 இருந்துங்க அசல். சரிங்களா? அப்போ அசல் என்னவாக இருக்கு? பிரின்சிபல் 3200 இருக்கு மற்றும் அதற்கான வட்டி வீதம் என்னது? 2.5%. சரிங்களா? ஆண்டுக்கு ஒரு முறை தான் என்ன பண்றாங்க? வட்டியை கணக்கிடுறாங்க. சரி, இருக்கட்டும். 2 ஆண்டுகளுக்கு அப்படி கணக்கிட்டாங்க அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காணுங்க. அப்புறம் என்ன கொடுத்துட்டாங்க? 2 வருஷம்னு கொடுத்துட்டாங்க. 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியினை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. சரிங்க? அப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இருக்கட்டும். அப்போ திரும்ப நம்ம என்ன பண்ணணும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் முதல்ல கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2.5% கொடுத்துருக்காங்க. அப்போ 2.5/100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ இங்க பாருங்க 2.5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ இதை நம்ம முழு எண்ணாக மாத்தணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. அப்போ 10ஆல பெருக்கி 10ஆல வகுத்துக்கலாம். சரிங்களா? 10ஆல பெருக்கி 10ஆல வகுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த புள்ளிகள்ல இருக்கிறது முழு எண்ணாக மாறிடும். சரிங்களா? இப்படி இந்த டெசிமல்ல வந்துட்டா மட்டும்தான் இந்த ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா, மத்தபடி எல்லாமே சேம் தான். சரிங்களா? அப்போ 2.5 × 10 எவ்வளவுங்க? 25/100 × 10. சரிங்களா? அப்போ 2 × 5 10, 5 × 5 25, 4 5 5, 2 5 10 0. சரிங்களா? அப்போ கடைசி நம்மளுக்கு என்னது இருக்கு? 1/20 × 2 எத்தனைங்க? 1/20 × 2 40. சரிங்களா? அப்போ கீழே இருக்கக்கூடிய 40 அப்படிதான் இருக்கும். மேல என்ன பண்ணுவோம்? 40ஐயும் மேல, அதாவது டிவைடுக்கு மேல உள்ள இந்த மதிப்பையும் கூட்டி போடுவோம். சரிங்களா? அப்போ 40 + 1 எத்தனைங்க? 41. சரிங்களா? சரி, இப்போ திரும்ப சால்வ் பண்ணிடுவோமா? அமௌண்ட் கண்டுபிடிக்க போறோம். 2வது ஸ்டெப். அமௌண்ட்டுக்கு என்ன பண்ண போறோம்? முதல்ல அசலை போட போறோம். சரிங்களா? இப்ப அசல் என்னதுங்க? 3200. சரிங்களா? சரி, இப்போ சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ என்னதுங்க? 41/40. சரிங்களா? சரி, அதை எத்தனை தடவைங்க போடணும்? 2 தடவை போடணும். வருஷம் எத்தனை? 2 தடவை. அப்போ 41/40 × 41/40. சரிங்களா? 1 தான் இப்படி இருக்கு. சரிங்களா? அப்போ ஒரு சேவர் கேன்சல் பண்ணிக்கலாம். ஒரு சேவர் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 நாளா 4, 8 நாளா 32. சரிங்களா? 2 4, 4 2 8, 1 2 2, 2 4. சரிங்களா? சரி, இருக்கட்டும். அப்போ 2 × 41 82, 82 + 41 3362. சரிங்களா? அப்போ அமௌண்ட் கிடைச்சிருச்சு. கடைசி என்ன பண்ண போறோம்? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்க போறோம். என்ன பண்ண போறோம்? அமௌண்ட் மொத்த தொகையில இருந்து அசலை கழிக்க போறோம். மொத்த தொகை இங்க 3362. அசல் என்னவாக இருக்குது? 3200. சரிங்களா? 3200. அப்போ 3362 இருந்து 3200 கழிச்சோம் அப்படின்னா 162. சரிங்களா? அப்போ வட்டி எவ்வளவு? கூட்டு வட்டி எவ்வளவு? 162. ஆப்ஷன் பி தான் சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வெற்றியை நோக்கிய உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.